VCD நம்பர் 638 638 ஹைதராபாத் ஆந்திர பிரதேஷ். முரளி டேட்டு 29/7/67 30/7/67. கிளாரிஃபிகேஷன் டேட்டு 26/3/2007. जुलाई 67 की रात्रि क्लास 29 ஜூலை 67 நைட் கிளாஸ். ये पाठशाला है. இது பாठशाला இருக்குது. पाठशाला में स्टूडेंट्स को कभी भी लज्जा आती है क्या? பாठशाலால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்பாவது வெக்க வருதா? ऐसे तो कब होता ही नहीं है. அப்படி எப்பவுமே ஆகுறதில்ல. अपना अपना अनुभव सुनाना होता है कि 84 जन्मों का पाठ बजाकर. அவங்க அனுபவத்தை சொல்ல வேண்டியதாக இருக்கும். என்னன்னா 84 ஜென்மங்களினோட பாட்ட பண்ணி अभी फिर हम बाबा के पास आए हैं. இப்ப மறுபடியும் நாம பாபா கிட்ட வந்திருக்கோம். और वो बाबा आकर के हमको फिर से पावन बना करके वापस ले जाएंगे. பிறகு அந்த பாபா வந்து நம்மள மறுபடியும் பாவனமாக ஆக்கி திரும்பி அழைச்சிட்டு போகுவாங்க. इसमें लज्जा की कोई बात ही नहीं है. இதுல வெக்கப்படுற விஷயமே இல்லைன்னு சொல்றாங்க. फिर स्वर्ग में आकर के हम सुख का पाठ बजाएंगे. பிறகு ஸ்வர்க்கத்துக்கு வந்து நாம சுகத்துக்கான பாட்டை செய்வோம். ये तो बहुत सहज बात है. இது ரொம்ப சகஜமான விஷயமா இருக்குது. कि हम नाटक के एक्टर्स हैं. நம்ம நாடகத்துல ஆக்டர்ஸ் ஆயிருக்கிறோம். और ये मांडवा है, रंगमंच है. பிறகு இது மாண்டவா அப்படின்னா நாடக மேடை ஆயிருக்குது, ஸ்டேஜ் ஆயிருக்கு. बेहद की स्टेज है. எல்லையருக்கு அப்பாற்பட்ட ஸ்டேஜ் ஆயிருக்குது. अर्थ की नॉलेज को तो सभी जानते हैं. எல்லையருக்கு உட்பட்ட நாலேஜை பற்றி எல்லாருக்குமே தான் தெரியும். इस बेहद की नॉलेज को कोई भी नहीं जानता है. இந்த எல்லையருக்கு அப்பாற்பட்ட நாலேஜை பற்றி யாருக்குமே தெரியாதுன்னு சொல்றாங்க. वो बेहद की नॉलेज है. அந்த எல்லையருக்கு அப்பாற்பட்ட நாலேஜ் सिर्फ बेहद का बाप ही जानते हैं. வெறும் எல்லையருக்கு அப்பாற்பட்ட அப்பாக்கு தான் தெரியும். ऊंचे ऊंचे भगवान निराकार. உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் நிராகார். और हम आत्माएं भी ब्रह्म महत्व तत्व में रहती हैं. பிறகு ஆத்மாக்களா இருக்கிற நாம கூடயும் பிரம்ம மகத்தத்துவத்துல இருப்போம். सन्यासी कहते हैं ब्रह्म ज्ञान तत्व ज्ञान. சன்னியாசிகள் என்ன சொல்றாங்கன்னா பிரம்ம ஞானம் தத்துவ ஞானம். ये आकाश तत्व है ना. இது ஆகாய தத்துவமா இருக்கு இல்லையா? वो है ब्रह्मलोक. அதான் இருக்குது பிரம்மலோகம். जिसमें आत्माएं रहती हैं. எதுல ஆத்மாக்கள் இருக்கும். उसको ही स्वीट साइलेंस स्वयं कहा जाता है. அதுக்கு தான் ஸ்வீட் சைலன்ஸ் ஹோமன் சொல்லப்படுகிறது. वो है हम आत्माओं का घर. அது ஆத்மாக்களா இருக்கிற நம்மளோட வீடா இருக்குது. बाप समझाते हैं. அப்பா புரிய வைக்கிறாங்க. पहले पहले आत्माएं यहाँ पर आकर के डिटीज़म का पार्ट बजाती है. ஃபர்ஸ்ட் ஆத்மாக்கள் வந்து இங்க தேவதைகளினோட பாட்டை செய்றாங்க. उनमें भी नंबरवार आवेंगे. அதுல கூடயும் நம்பர்வாராக வருவாங்க. यहाँ के पुरुषार्थ अनुसार ही आवे. இங்க இருக்கிற புருஷார்த்தத்துக்கு அனுசாரமா தான் வருவாங்க.
बुद्धि में है ना कि हम पहले डीटीज में புத்தில இருக்குது இல்லையா, ஃபர்ஸ்ட் நம்ம அந்த தேவத்தையினோட उस धर्म से ही फिर वृद्धि होती है। அந்த தர்மத்திலிருந்து தான் மறுபடியும் வளர்ச்சின்றது ஏற்படுது, एक धर्म हो जाती है। நிறைய தர்மங்கள் ஆயிடுது। बौद्धियों में देखो, பௌத்திகள்ல பாருங்க, सभी चीनी ही चीनी है। எல்லாருமே சைனீஸ் தான் இருக்காங்க। है तो सभी भाई भाई ना। இப்போ அவங்க எல்லாருமே சகோதரர்கள் தானே ஆயிருக்காங்க। उनकी भी देखो कैसे लड़ाई लगती रहती है। அவங்களோட யுத்தங்க கூடயும் பாருங்க எப்படி ஏற்படுது। बर्मा, सीलोन, பர்மா, சீலோன் ये बौद्धि है। இவங்க பௌத்தியா இருக்காங்க। आपस में धारणाओं के कारण ही दुश्मनी हो गई। ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த தாரணையினோட காரணத்தினால தான் பகைன்றது ஏற்பட்டிருக்கு। ड्रामा में ये नुदा हुआ है। டிராமால இது ஃபிக்ஸ் ஆக இருக்குது। बाप को जानते ही नहीं है। அப்பாவை தெரிஞ்சுக்கிறதே இல்ல। कि सब प्रकार की धर्म की श्रेष्ठ धारणाएं एक बाप ही स्थापन करने वाला है। எல்லா விதமான தர்மங்களினோட உயர்ந்த தாரணை ஒரு அப்பா தான் ஸ்தாபனை செய்யக்கூடியவரா இருக்காங்க। बाप ही आकर के समझाते हैं। அப்பா தான் வந்து புரிய வைக்கிறாங்க कि मैं रचयिता कैसे रचना रचता हूँ। படைப்பவரா இருக்கிற நானு எப்படி படைப்ப படைக்கிறேன்। पहले ब्राह्मण, ஃபர்ஸ்ட் பிராமணன், फिर सूर्यवंशी देवता, பிறகு சூரியவம்சி தேவதா, फिर आते हैं इस्लामी बौद्धिया। பிறகு வராங்க இஸ்லாமிய பௌத்தி எல்லாருமே। वो लोग तो फिर बौद्धियों को ही पहले कर देते हैं। அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா பௌத்திகளை தான் ஃபர்ஸ்ட் முன்னாடி வச்சிடுறாங்க। परंतु है पहले इस्लामी, ஆனா ஃபர்ஸ்ட் இருக்கிறது இஸ்லாமிஸ் ஃபர்ஸ்ட், फिर बौद्धि। பிறகு பௌத்தி। अगर पहले बौद्धि कहे तो भी क्या है, ஒருவேளை நம்ம பௌத்தியன் சொன்னா கூடயும் என்ன இதுல इन बातों में संशय नहीं आना चाहिए। இந்த விஷயங்கள்ல சந்தேகம் வரக்கூடாது। गहराई में बहुत बातें जानने की है। ஆழமாக தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் ஏராளமான விஷயங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்கு। अपने ही धर्म को नहीं जानते हो தன்னோட தர்மத்தை பற்றியே உங்களுக்கு தெரியாது, तो दूसरे धर्मों में जाने की क्या दरकार है। அப்ப மத்தவங்களோட தர்மத்துக்கு போகிற அவசியம் என்ன இருக்கு। क्रिश्चियन लोग तो दूसरे धर्मों की बात ही नहीं सुनते। கிறிஸ்டியன் ஜனங்க மத்த தர்மத்தினோட பேச்சுகளை கேட்கறதே கிடையாது। मुसलमान भी कुरान के बिना बात भी नहीं करेंगे, முஸ்லிம்ஸ் கூடயும் குரான் இல்லாம பேசவே மாட்டாங்க, कुछ भी नहीं सुनेंगे। எதுவுமே கேட்க மாட்டாங்க। बाप आकर के समझाते हैं। அப்பா வந்து புரிய வைக்கிறாங்க, कहते हैं कि पहले पहले है देवी देवता सनातन धर्म। சொல்றாங்க ஃபர்ஸ்ட் தேவி தேவதா சனாதன் தர்மம் இருக்குது। तुम जानते हो, உங்களுக்கு தெரியும் कि हमारी तो यादगार भी यहाँ पर ही है। நம்மளோட நினைவார்த்தம் கூடயும் இங்க தான் இருக்கு। ढेर के ढेर देवताओं के मंदिर बने हुए हैं। நிறையதிலும் நிறைய தேவதைகளோட கோயில்கள் உருவாகி இருக்கு। तो फिर जरूर हम देवता बन जाएंगे। அப்போ கண்டிப்பாக நாம தேவதைகள் ஆகிறோம்। जब हम देवता बन जाएंगे எப்ப நாம தேவதைகள் ஆகுவோமோ तो ये यादगार मंदिर आदि सब खलास हो जाएंगे। அப்போ இந்த நினைவார்த்துக்கான கோயில்கள் எல்லாமே விநாசம் ஆயிடும்। मूल वतन में आत्माएं निवास करती है। மூலவத்தனத்துல ஆத்மாக்கள் இருப்பாங்க, வசிப்பாங்க। तो कितना स्थान चाहिए।
அப்போ எவ்வளோ बहुत थोड़ा सा। எவ்வளோ இடம் வேணும்? ரொம்ப கம்மி. और यहाँ पर देखो इतनी बड़ी नाटकशाला है। பிறகு இங்க பாருங்க இவ்வளோ பெரிய நாடக மேடை இருக்குது. நாடக அந்த இடம் இருக்குது. तो कितना सब चाहिए? அப்போ எவ்வளோ வேணும்? எத்தனை பேர் வேணும்? निराकारी झाड़ में நிராகாரி மரத்துல और साकारी झाड़ में कितना अंतर है? பிறகு சாக்காரி மரத்துல எவ்வளோ வித்தியாசம் இருக்குது? बहुत फर्क है। ரொம்ப வித்தியாசம் இருக்கு. तुम तो कहीं पर भी जाओ நீங்க எங்க வேணும்னாலும் போங்க, तो कमाई कर सकते हो। அப்போ சம்பாத்தியத்தை பண்ணிக்கலாம். எங்க போனாலும் சம்பாத்தியத்தை செஞ்சுக்கலாம். विलायत में भी जाओ परंतु सिर्फ बाप को याद करते रहो। வெளிநாட்டுக்கு கூடயும் போங்க, ஆனா வெறும் அப்பாவை நினைவு செஞ்சுட்டு இருங்க. वेजिटेरियंस तो वहाँ पर भी होते ही हैं। வெஜிடேரியன்ஸ் அங்க கூடயும் இருப்பாங்க. तकलीफ की कोई बात नहीं। எந்த விதமான கஷ்டமும் இல்ல. बाबा विलायत आदि में जाने के लिए मना नहीं करते। பாபா விதேசத்துக்கு போகாதீங்கன்னு ஒன்றும் சொல்லுறது இல்ல. जहाँ भी जाओ எங்க போனாலும் तो पढ़ाई साथ में हो। படிப்பு கூட இருக்கணும். ज्ञान से भी याद सहज है। ஞானத்தை விட நினைவு சகஜமானதா இருக்கு. ज्ञान सहज है कि याद सहज है? ஞானம் சகஜமா இல்லைன்னா நினைவு சகஜமா? याद है तो सहज है। நினைவு சகஜமா தான் இருக்கு. सब सहज है எப்போ சகஜம்னா जब ज्ञान अच्छी तरह बुद्धि में बैठा हुआ हो। எப்போ ஞானம் நல்லபடியாக புத்தியில உட்கார்ந்து இருக்குமோ அப்போ. ज्ञान का जानकारी पूरी पहचान हो। ஞானம் அப்படின்னா தகவல் அப்படின்னா முழுமையாக அறிமுகம் இருக்கணும். पहचान होगी அறிமுகம் இருந்ததுன்னா तो याद सहज हो जाएगी। இப்போ அவங்கள பற்றி தெரிஞ்சிருந்ததுன்னா நினைவு சகஜமாயிடும். एक ही सेकंड की बात है ஒரே செகண்டினோட விஷயமா இருக்குது. परंतु जितनी याद सहज है ஆனா எந்த அளவுக்கு நினைவு சகஜமோ उतनी ही फिर डिफिकल्टी। அந்த அளவுக்கு கஷ்டமா கூடயும் இருக்குது. और ज्ञान जितना डिफिकल्ट है பிறகு ஞானம் எந்த அளவுக்கு கஷ்டமானதோ उतना ही सहज है। அந்த அளவுக்கு சகஜமா கூடயும் இருக்குது. याद को बार बार माया बुलाई देती है। நினைவை மாயா அடிக்கடி மறக்க வச்சிடுது. माया क्यों बुलाती है? மாயா ஏன் மறக்க வச்சிடுது? क्योंकि तुम माया पर जीत पाते हो। ஏன்னா நீங்க மாயா மேல வெற்றி அடைறீங்க. इसलिए तुमको माया बुलाई देती है। அதனாலதான் மாயா உங்களை மறக்க வச்சிடுது. ஓம் சாந்தி. अगला रात्रि क्लास है அடுத்த நைட் கிளாஸா இருக்கு 30 जुलाई 1967 का। 30 ஜூலை 67 बच्चों को सहज ही समझाने के लिए बाबा चित्र भी छपवाए रहे। குழந்தைகளுக்கு சகஜமாக புரிய வைக்கிறதுக்காக பாபா பிக்சர்ஸை கூடயும் பிரிண்ட் பண்ண வச்சிட்டு இருக்காங்க. चित्रों के सहारे सहारे சித்திரங்களினோட ஆதாரத்தை எடுத்துக்கிட்டு सहज समझाने दे सकते हो। சகஜமாக புரிய வைக்கலாம். 12-13 ही चित्र बहुत जरूरी है। 12-13 சித்திரங்கள் ரொம்ப அவசியமானதா இருக்கு. जिसमें गीता का भगवान இதுல கீதாவோட கணவன் और पतित पावन की पॉइंट्स हो। பிறகு பதித பாவனோட பாயிண்ட்ஸ் இருக்கணும். सीढ़ी है, गोला है, ஏணி படம் இருக்குது, சிருஷ்டி சக்கரம் இருக்கு. इन चित्रों को छपवाने के लिए भी बाप कभी भी कुछ भी नहीं मांगे। இந்த சித்திரத்தை பிரிண்ட் பண்ண வைக்கிறதுக்காக கூடயும் அப்பா எப்பவுமே எதுவுமே கேட்க மாட்டாங்க.
कभी भी मांगते नहीं हैं। எப்பவுமே கேக்குறது இல்ல. जिन्होंने कल पहले पुरुषार्थ किया है, अपना भाग्य बनाया है, எப்பவுமே கேக்குறது கிடையாது. யாரு கல்பத்துக்கு முன்னாடி புருஷார்த்தத்தை பண்ணிருக்காங்க, அவங்களோட பாக்கியத்தை எடுத்திருக்காங்களோ उनको तो अभी भी जरूर बनाना है। அவங்க இப்போ கூடயும் கண்டிப்பாக बाप செய்வாங்க. कितना दूरंदेशी है। அப்ப எவ்வளவு தூரத்திலிருந்து வந்திருக்காரு, தூரத்தினோட தேசத்தை इसलिए இருக்கக்கூடியவர். फिकरात की कोई बात नहीं। எப்படின்னா कि அதனால கவலைப்படுற விஷயம் இல்லைன்னு சொல்றாங்க. 30 बाई 40 इंच के जो चित्र हैं, 30 பை 40 இன்ச்சினோட சித்திரங்கள் என்ன இருக்கு? ऐसे ऐसे 12 चित्र बाबा बनवाते हैं। இப்படிப்பட்ட 12 சித்திரங்களை பாபா ரெடி பண்ண வைக்கிறாங்க. बाबा लिखते हैं ये काम कर रहा हूँ। பாபா எழுதுறாங்க, இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கேன். शिव बाबा अपने मुख से कहे कि मदद करो, ये कायदा नहीं है। சிவ பாபா தன்னோட வாயால சொல்றது உதவிய செய்யுங்கன்னு, இது சட்டம் இல்லைன்னு சொல்றாங்க. बाबा जोर दे रहे हैं பாபா பிரஷர் போடுறாங்க, कि जल्दी जल्दी चित्र बनवाओ, சீக்கிரமாக சித்திரத்தை ரெடி பண்ணுங்க. तो सर्विस जल्दी वृद्धि को पा जाएगी। அப்போ சர்வீஸ் சீக்கிரமாக வளர்ச்சி ஏற்படும். அதுல अभी चित्र बने नहीं है क्या? இப்போ சித்திரங்கள் ரெடி ஆகலையா? अरे सन 66 से चित्र बनते चले आ रहे हैं। அரே 66 இருந்து சித்திரங்கள் ரெடி ஆயிட்டே வந்திருக்கு. सन 60 में ही मुख्य चित्र छप गए थे। 1960லயே முக்கியமான சித்திரம் ரெடி ஆயிடுச்சு. त्रिमूर्ति, गोला, झाड़, திரிமூர்த்தி, அந்த மரம், பிறகு அந்த சிருஷ்டி சக்கரம். अभी कितने साल हो गए? இப்ப எத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு? 45-50 साल हुए। 45-50 வருஷங்கள் ஆயிடுச்சு. चित्र छपते छपते சித்திரம் பிரிண்ட் ஆக अभी ஆக 12 चित्र नहीं छप पाए। இப்போ 12 சித்திரங்கள் ஒன்னும் ரெடி ஆகலையா, பிரிண்ட் ஆகலையா? जो उन जड़ चित्रों से பாபா சொல்றாங்க, ஆமா அந்த ஜட சித்திரங்கள்ல समझाने से कोई को समझ में नहीं आवेगा पूरा। அந்த ஜட சித்திரங்களை பற்றி புரிய வைக்கிறதுனால யாருக்குமே கரெக்டாக ஒன்னும் புரியாது. हमारा ज्ञान நம்மளோட ஞானம் प्रैक्टिकल ज्ञान है। பிராக்டிக்கல் ஞானம் ஆயிருக்கு. चित्र चरित्र की याद दिलाता है। சித்திரம் சரித்திரத்தினோட ஞாபகம் பண்ண வைக்குது. और वो चरित्र अगर प्रैक्टिकल में देखेंगे பிறகு அந்த சரித்திரத்தை ஒருவேளை பிராக்டிக்கல்ல பாத்தீங்கன்னா तो जल्दी से जल्दी क्यों समझ में नहीं आवेगा। அப்போ சீக்கிரமாக ஏன் புரியாது? तो बाबा लिखते हैं ये काम कर रहा हूँ। அதாவது பாபா எழுதுறாங்க, இந்த வேலைய பண்ணிட்டு இருக்கேன். इन चित्रों से बहुत सर्विस हो सकती है। இந்த சித்திரங்கள் மூலமாக ரொம்ப சர்வீஸ் ஆகலான்னு சொல்றாங்க. सारा ज्ञान इन्हीं 12 चित्रों में आ जाता है। முழு ஞானம் இந்த 12 சித்திரங்கள்ல தான் வந்துடுதுன்னு சொல்றாங்க. कौन से 12 चित्र? எந்த 12 சித்திரங்கள்? जो सूर्यवंशी 12 मणके हैं, இப்ப சூரியவம்சி 12 மணிகள் யார் இருக்காங்க? उन 12 चैतन्य चित्रों में दुनिया का அந்த 12 சைத்தன்ய சித்திரங்கள்ல உலகத்தினோட सारा ज्ञान आ जाता है। முழு ஞானம் வந்துடுது. इसलिए भक्ति मार्ग में भी அதனால பக்தி மார்க்கத்திலையும் मनुष्यों को कितनी कैटेगरी में बांटा हुआ है। மனிதர்களை எத்தனை பாகங்கள்ல 12 பங்கிட்டு இருக்காங்க? राशियों में बांटा हुआ है। 12 ராசிகள்ல அவங்கள டிவைட் பண்ணிருக்காங்க.
मनुष्य तो समझ ही जाएंगे। மனிதர்கள் புரிஞ்சுக்குவாங்க, புரிஞ்சுக்கதா செய்வாங்க. जानवर होंगे तो बुद्धि में नहीं बैठेगा। விலங்குகளன்னா புத்தில உட்காராது. भाषाएं तो भारत में बहुत है। இந்த மொழிகள் பாரத்ல நிறைய இருக்குது. इतनी भाषाएं और कोई देश में नहीं है। இத்தனை மொழிகள் வேற எந்த தேசத்துலயும் இல்லன்னு சொல்றாங்க. बाबा फिर कहाँ तक भाषाएं सिखलाएंगे और छपवाएंगे? பிறகு பாபா எங்க வரைக்கும் பாபா கத்துக்க வைப்பாங்க, பிறகு அத பிரிண்ட் பண்ண வைப்பாங்க. तो फिर आप ही कॉपी करेंगे। அப்போ பாபா சொல்றாங்க தானாவே காப்பி பண்ணிப்பாங்க. मुख्य तो इन चित्रों से ही सारी सर्विस होनी। முக்கியமாக இந்த சித்திரங்கள் மூலமா தான் முழு சர்வீஸ் ஆகும்னு சொல்றாங்க. गांव-गांव में ये चित्र जावेंगे। ஒவ்வொரு கிராமத்துல கூட இந்த சித்திரங்கள் போகும்னு சொல்றாங்க. उन गांव में भी அந்த கிராமங்கள்லயும் सन्यासी लोग खिलाफत में भाषण करने लग पड़ेंगे। சன்னியாசிகள் விபரீதமாக என்ன செய்வாங்கன்னா சொற்பொழிய கொடுக்கறதுக்காக, ஸ்பீச்சை கொடுக்கறதுக்காக ஆரம்பம் செஞ்சிடுவாங்க. क्यों? ஏன் सन्यासी लोग ही खिलाफत में भाषण क्यों करेंगे? சன்னியாசி ஜனங்கள் தான் ஏன் விபரீதமாக அவங்க ஸ்பீச்சை கொடுப்பாங்க? क्योंकि तुम सूर्यवंशी देवी देवताएं हो, प्रवृत्ति मार्ग के पक्के। ஏன்னா சூரியவம்சி தேவி தேவதைகளா இருக்கிற நீங்க இல்லர் மார்க்கத்துல பக்கா. वो कहेंगे ये ब्रह्मा कुमार कुमारियां तो सिर्फ विनाश की ही बातें करती रहती। அவங்க என்னன்னு சொல்லுவாங்கன்னா இந்த பிரம்மா குமார் குமாரிசு வெறும் விநாசத்தினோட விஷயங்களை தான் பேசிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி நினைச்சுக்குவாங்க. पता नहीं ये ब्रह्मा कुमार कुमारियां कौन है। தெரியாது இந்த பிரம்மா குமார் குமாரிசு யாரா இருக்காங்கன்னு. 30 जुलाई सन 67 की वाणी का दूसरा पेज। कहेंगे न कभी ये ज्ञान सुना और न शास्त्रों में ही पढ़ा है। எப்பவுமே இந்த ஞானத்தை கேட்கவும் இல்ல, பிறகு சாஸ்திரத்திலையும் படிக்கல. बात को समझते नहीं। விஷயத்தை புரிஞ்சுக்கிறது இல்ல. कि कोई भी धर्म पिताएं आते हैं, எந்த தர்ம பிதாக்கள் வேணாலும் வரலாம், तो शास्त्र लेकर के नहीं आते। அப்ப சாஸ்திரத்தை எடுத்துக்கிட்டு வர்றது இல்ல. डायरेक्ट अपनी बात सुनाते हैं। டைரக்ட் வந்து தன்னோட பேச்ச சொல்லுவாங்க. यहाँ भी परमपिता परमात्मा प्रजापिता ब्रह्मा द्वारा இங்க கூடயும் பரம்பிதா பரமாத்மா பிரஜாபிதா பிரம்மா மூலமாக रचना रचते हैं। படைப்ப படைக்கிறாங்க. तो ब्रह्मा द्वारा रचना रचेंगे तो ब्रह्मा कुमार कुमारी बनेंगे ना। அதாவது பிரம்மா மூலமாக படைக்கிறாங்கன்னா பிரம்மா குமார் குமாரிஸ தானே படைப்பாங்க. ब्रह्मा की औलाद ही ब्राह्मण होते हैं। பிரம்மாவோட குழந்தைகள் தான் பிராமணர்களாக இருப்பாங்க. जैसे विष्णु को फॉलो करने वाले वैष्णव कहे जाते हैं। எப்படி விஷ்ணுவை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க வைஷ்ணவ் சொல்லி சொல்லப்படுவாங்க. शिव को फॉलो करने वाले शैव कहे जाते हैं। சிவனை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க சைவன் சொல்லப்படுகிறாங்க. पत्थर बुद्धि समझते नहीं है। கல்லான புத்தி இருக்கக்கூடியவங்க புரிஞ்சுக்கிறது இல்ல கல்லு புத்தி அவங்க. शास्त्रों में तो लिखा है कि ब्रह्मा को करोड़ भुजाएं। சாஸ்திரத்துல எழுதிருக்காங்க பிரம்மாக்கு கோடி
கைகள், हजारों भुजाएं हैं। ஆயிரக்கணக்கில் கைகள். तो समझना चाहिए ना कि ये वृद्धि होती रहती है। அதாவது புரிஞ்சுக்கணும் இல்லையா, இந்த வளர்ச்சின்றது ஆயிட்டே தான் இருக்கும்னு. भुजाएं माने கைகள்னா मददगार आत्माएं, உதவியாளர்களா இருக்கக்கூடிய ஆத்மாக்கள். लाखों करोड़ों भुजाएं हो जाएंगी, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் इसकी இந்த ஹேண்ட்ஸ் ரெடி ஆயிடுவாங்க. யாருக்கு? ब्रह्मा की लाखों करोड़ों भुजाएं हो जाएंगी। பிரம்மாவோட லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கைகள் ரெடி ஆயிடுவாங்க. क्यों? ஏன்? शंकर ने क्या गुनाह किया சங்கர் என்ன தவறு பண்ணாங்க? जो उनके कोई मददगार नहीं बनते। அவங்களுக்கு யாருமே உதவியாளர்களாக ஆகுறதில்ல. ब्रह्मा பிரம்மா अर्थात बड़ी माँ, அப்படி என்ன பெரிய அம்மா. शंकर तो जगत पिता कहा जाता है। சங்கரனா ஜெகத் பிதாக்கு சொல்லப்படுகிறாங்க. माता लीनेंसी का पार्ट बजाती है, बाप करत पार्ट बजाता है। அம்மா எப்படின்னா லினன்ஸ் எப்படின்னா சாஃப்டான பாட்டை செய்கிறாங்க, அப்பா ஸ்ட்ரிக்டான பாட்டை செய்கிறாங்க. तो ब्रह्मा के मददगार बहुत बन जाते। அப்போ பிரம்மாக்கு ரொம்ப உதவியாளர்கள் ரெடி ஆயிடுறாங்க. तो ये सब बातें समझाने के लिए चित्र जरूर चाहिए। அதாவது இந்த எல்லா விஷயங்களை புரிய வைக்கிறதுக்காக சித்திரங்கள் கண்டிப்பாக தேவை இருக்குது. इस सीढ़ी के चित्र भी छप रहे हैं। இந்த ஏணி படத்தினோட சித்திரம் கூடயும் பிரிண்ட் ஆயிட்டு இருக்குது. इस पर अच्छी रीति समझा सकते हो। இதுல இத பற்றி நல்லபடியாக புரிய வைக்கலாம். सिर्फ सीढ़ी के चित्र पर ही अच्छी रीति क्यों समझाने की बात बोली? வெறும் ஏணி படத்தினோட சித்திரத்தை பற்றி தான் நல்லபடியாக புரிய வைக்கிற விஷயத்தை ஏன் சொன்னாங்க? क्योंकि सीढ़ी में ஏன்னா ஏணி படத்துல भारत के 84 जन्मों की कहानी दी हुई है। பாரத்தினோட 84 ஜென்மங்களினோட ஸ்டோரி கொடுக்கப்பட்டிருக்கு. और धर्म वालों के, மத்த தர்மத்தினர்களோட, देशवासियों के, देशवासियों के தேசத்துல வசிக்க கூடியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள अनेक जन्मों की कहानी नहीं है। அவங்களோட நிறைய ஜென்மங்களினோட கதைகள் இல்ல. भारत के उत्थान पतन की कहानी है। பாரத்தினோட உயர்வு பிறகு வீழ்ச்சியினோட கதை இருக்குது. भारत ही सतो प्रधान था பாரத் தான் சத்தோ பிரதானமாக இருந்தது. और दूसरे धर्म खंडों को सतो प्रधान नहीं कहेंगे। மத்த தர்ம கண்டங்களுக்கு சத்தோ பிரதானம்னு சொல்ல மாட்டாங்க. उन धर्म खंडों में जो धर्म आए, அந்த தர்ம கண்டத்துல என்ன தர்மங்கள் வந்ததோ वो अपनी स्टेज में सतो प्रधान स्टेज में थे। அவங்க தன்னோட சத்தோ பிரதான் ஸ்டேஜ்ல இருந்தாங்க. अभी सब तमो प्रधान। இப்ப எல்லாருமே தமோ பிரதானம் ஆயிட்டாங்க. फिर बाप आए हुए हैं तो सबको सतो प्रधान बनना है। பிறகு இப்ப அப்பா வந்திருக்காங்கன்னா எல்லாருக்குமே சத்தோ பிரதானம் ஆகணும். इसके लिए बुलाते हैं। இதுக்காக தான் கூப்பிடுறாங்க. गंगा पतित पावनी को थोड़े ही बुलाते हैं। கங்கா பதித பாவனிய ஒன்னும் கூப்பிடுறது இல்ல. गंगा में कोई स्नान करने से पावन होते नहीं है। கங்கால குளிக்கிறதுனால யாருமே பாவன ஆகுறது இல்ல. पुकारते तो फिर भी है कि हे पतित पावन आओ। ஆனாலும் இப்படியே தான் கூப்பிடுறாங்க, ஹே பதித பாவன் வா சொல்லி. तो जो पतित से पावन बनावे, அப்ப யாரு பதித்தர்களை பாவனமாக ஆக்குவாங்களோ उनको ही गुरु कहा जाता है। அவங்களுக்கு தான் குருன்னு சொல்லப்படுகிறாங்க.
गंगा में जो शरीर को धोते हैं, யாரு கங்கால போய் சரீரத்துல அப்படின்னா சரீரத்தில் மூலமா குளிக்கிற வேலையை செய்யறாங்க. तो शरीर की ही सफाई होगी ना. அப்போ சரீரம் தானே கிளீன் ஆகுது. तुम्हारी आत्मा में अभी खाद पड़ गई. உங்களோட சரீரத்துல இப்போ கலப்படம் ஏற்பட்டிருக்கு. वो खाद तो याद से ही निकलेगी. அந்த கலப்படம் நினைவு மூலமா தான் அது என்ன ஆகும்னா அது போகும்னு சொல்றாங்க. अनेकों की याद से நிறைய பேரினோட நினைவு மூலமாக खाद पड़ गई. கலப்படம் ஏற்பட்டிருக்கு. अब एक की याद से खाद निकलेगी. இப்போ ஒருத்தரோட நினைவு செய்யறதுனால கலப்படம் என்றது தூரமாகும். क्योंकि बाप कहते हैं मैं पतित पावन हूँ ना. ஏன்னா அப்பா சொல்றாங்க நான் பतित पावन ஆயிருக்கேன் இல்லையா. पतित पावन कहते हैं पतित पावन சொல்றாங்க. तो सीताराम का नाम दिया जाता है. அப்போ சீதாராமனோட பேரை கொடுக்கப்படுகிறது. तो मनुष्य का नाम लिया ना. அப்போ மனிதர்களோட பேரை சொன்னாங்க இல்லையா. पानी का नाम थोड़े लिया. பானி தண்ணியினோட பேரை சொல்லல. परंतु ये भक्ति तो जन्म जन्मांतर से होती चली आई. ஆனா இந்த பக்தி ஜென்ம ஜென்மாந்தரத்திலிருந்து ஆயிட்டே தான் வந்திருக்கு. शास्त्र में तो झूठ ही लिख दिया है. சாஸ்திரத்துல பொய் தான் எழுதிட்டாங்க. कि ज्योति ज्योति समाया. எல்லா ஜோதி போய் ஜோதில போய் ஒன்றிடுச்சு. अब ये तो இப்போ இது भगवान की ज्ञान ज्योति है. பகவானோட ஞானத்தினோட ஜோதியா இருக்கு. इस ज्ञान की ज्योति में இந்த ஞானத்தினோட ஜோதியில सभी मनुष्य मात्र का ज्ञान எல்லா மனிதர்களினோட ஞானம் समाया जाएगा. அது அடங்கிடும்னு சொல்றாங்க. कह देते हैं आत्मा परमात्मा में जाकर लीन होती है. சொல்லிடுறாங்க ஆத்மா பரமாத்மாக்குள்ள போய் ஒன்றிடுது. अब लीन होने की तो कोई बात ही नहीं. இப்போ ஒன்றிடுற விஷயம் ஒண்ணும் இல்ல. अंचली भर पानी இப்போ கைப்பிடி அளவுக்கு தண்ணி सागर में से लिया जाए கடல்ல இருந்து और எடுத்துக்கப்படுகிறது. सागर में ही डाल दिया जाए கடல்ல இருந்து எடுத்துக்கப்படுது பிறகு கடல்லையே திரும்பி போட்டுட்டோம்னா तो कहेंगे पानी की अंजलि सागर में लीन हो गई. அப்போ சொல்றாங்க தண்ணியினோட அந்த கைப்பிடி அளவுக்கு என்ன எடுத்திருக்காங்களோ அது கடல்லையே ஒன்றிடுச்சு அடங்கிடுச்சு. वो पानी वापस फिर அந்த தண்ணி மறுபடியும் नहीं आ सकता. வராது. अब आत्मा तो अजर अमर विनाशी है. இப்போ ஆத்மா அஜர் அமர் அவினாஷியா இருக்குது. आत्मा में जो संस्कार है वो भी ஆத்மாக்குள்ள என்ன अजर சன்ஸ்காரம் अमर अविनाशी है. ஆத்மாக்குள்ள இருக்கிற சன்ஸ்காரம் கூடயும் அஜர் அமர் அவினாஷியா இருக்கு. आत्मा अगर परमात्मा में लीन हो जावे ஆத்மா ஒருவேளை பரமாத்மாக்குள்ள ஒன்றிடுச்சுன்னா तो अलग अलग आत्माओं के अलग अलग स्वभाव संस्कार कैसे वे अपना पार्ट बजावेंगे. தனித்தனி ஆத்மாக்களினோட தனித்தனியான சுபாவ சன்ஸ்காரம் என்ன இருக்குதோ அது எப்படி பாட்ட செய்ய முடியும். आत्मा लीन हो जावे ஆத்மா ஒன்றிடுச்சுன்னா माने आत्मा के स्वभाव संस्कार और अनेक जन्मों के पार्ट का ही विनाश हो गया. அப்படின்னா ஆத்மாவினோட சுபாவ சன்ஸ்காரம் பிறகு நிறைய ஜென்மங்களினோட பார்ட்டினோட விநாசம் ஆயிடும். कोई आत्मा ये चाहेगी யாராவது ஆத்மாக்கு இந்த விருப்பம் இருக்குமா कि मेरा अस्तित्व हमेशा के लिए समाप्त हो जाए. என்னோட பர்சனாலிட்டி என்றது சதா காலத்துக்காக कोई नहीं चाहेगा. சதா காலத்துக்காக அது முடிஞ்சு போயிடுறது இது யாருக்குமே இஷ்டமாகாதுன்னு சொல்றாங்க. तो कहते हैं जो அப்ப சொல்றாங்க ये आत्मा परमात्मा में लीन होती है இப்ப ஆத்மா பரமாத்மாக்குள்ள என்ன ஒன்றிடுது वो ऐसे क्यों नहीं कहते हैं இப்படியே அவங்க சொல்லுறது இல்ல कि परमात्मा में जाकर परमात्मा में लीन होती है.
பரமாத்மா போய் பரமாத்மாக்குள்ள ஒன்றிடுதுன்னு சொல்லியே சொல்றாங்க. जब कहते हैं आत्मा सो परमात्मा, இப்போ எப்போ சொல்றாங்களோ ஆத்மா சோ பரமாத்மான்னு, बहुत पॉइंट्स है समझाने के लिए. நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது புரிய வைக்கிறதுக்காக. जो बूढ़ी बूढ़ी माताएं हैं, யாரு வயசான மாதாக்கள் இருக்காங்க, वो तो इतना ज्ञान धारण नहीं कर सकती. அவங்க இந்த அளவுக்கு ஞானத்தை தாரணை செஞ்சுக்க முடியாது. क्यों नहीं कर सकती? ஏன் செஞ்சுக்க முடியறதில்ல? सती अनुसैया क्या माता नहीं थी क्या? சதி அனுசுயா என்ன அம்மாக இருக்கலையா என்ன? மாதா கிடையாதா அவங்க? उसने देखो कैसा ज्ञान धारण किया. அவங்க பாருங்க எப்படிப்பட்ட ஞானத்தை தாரணை செஞ்சாங்க. ब्रह्मा विष्णु शंकर का भी अहंकार नीचा कर दिया. பிரம்மா விஷ்ணு சங்கரினோட அகங்காரத்தை கூடயும் டவுன் பண்ணிட்டாங்க. माताएं भी सब एक जैसी नहीं होती. மாதாக்கள் கூட எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. बहुत होती है जो अहिल्याएं होती है. நிறைய பேர் இப்படி இருக்காங்க. யாரு? அஹில்யாக்கள் இருக்காங்க. कुब्जाओं मिसल होती है, गणिकाएं होती है. குப்ஜாக்கள் போல இருப்பாங்க, கணிக்கைகளாக இருப்பாங்க. குப்ஜானா யாருக்கு இந்த பேக் போன் இருக்காதோ அவங்களுக்கு சொல்வாங்க. अहिल्या, அஹில்யா कितना भी उनको समझाओ, அவங்களுக்கு எவ்வளவு புரிய வச்சாலும் फिर भी जिसके साथ उनका लगाव लग जाएगा, ஆனாலும் யாரு கூட அவங்களோட பற்று ஏற்பட்டிருக்குதோ उस सर्प को அந்த பாம்ப बार बार मना करने पर भी बाबा की सभा में அடிக்கடி வேண்டான்னு சொன்னதுக்கு பிறகு கூடயும் பாபாவோட சபைக்கு ले आवेगी. அழிச்சிட்டு வருவாங்க. सभा का वातावरण ही खराब कर देती है. இந்த சபையினோட வாतावरणத்தையே கெடுத்துடுறாங்க. ऐसी अहिल्याओं को फिर शाप मिल जाता है இப்படிப்பட்ட அஹில்யர்களுக்கு பிறகு சாபம் கிடைச்சிடுது. कि पत्थर बुद्धि बन जाओ. சாபம் கிடைக்குது என்னன்னா கல்லு புத்தி ஆயிடுன்னு போய் पत्थर बुद्धि की खासियत क्या होगी? கல்லு புத்தியினோட விசேஷம் என்ன இருக்கும்? पत्थर बुद्धि को कितना भी समझाओ, கல்லு புத்திக்கு எவ்வளவு வேணாலும் புரிய வைங்க, उसकी बुद्धि में ईश्वरीय ज्ञान, அவங்களோட புத்தியில ஈஸ்வரிய ஞானம், ईश्वर की पहचान ठहर नहीं सकती. ஈஸ்வரனோட அறிமுகம் நிலைக்க முடியாது. कुब्जाएं होती है. அப்போ குப்ஜைகள் இருப்பாங்க. कुब्जा माने जिनकी बैकबोन टूट गई हो. குப்ஜான்னா யாரோட பேக் போன் உடைஞ்சு போயிடுக்கும். माना बैकबोन बाप दादा, அப்படி என்ன பேக் போன் பாப் தாதா कि दिल उनसे हट जाती है. பாப் தாதாவினோட மனது அவங்களிருந்து தூரம் ஆயிடுது. ऐसे ऐसे काम करती है. அப்படி என்ன இஷ்டம் இல்லாத போயிடுறாங்க. அப்படிப்பட்ட வேலைகளை செய்யறாங்க அவங்க. जब दिल ही हट गई மனசே போயிடுச்சு அந்த பக்கம் तो இருந்தா उनको सहारा कैसे मिलेगा? அப்ப அவங்களுக்கு ஆதாரம் என்றது எங்கிருந்து கிடைக்கும்? कोई गणिकाएं होती है, சிலர் கணிக்கைகள் இருப்பாங்க. ज्ञान के गीत बहुत गाती है, ஞானத்தினோட பாட்டை ரொம்ப பாடுறாங்க. परंतु संग को संग ही करती है. ஆனா தொடர்புன்றது கெட்டவங்கள கூட தான் வச்சுக்கிறாங்க. भगवान का संग करना चाहिए ना. பகவானோட சங்கத்தை பண்ணிக்கணும் இல்லையா? தொடர்பை வச்சுக்கணும் இல்லையா? भगवान आया हुआ है, பகவான் வந்திருக்காங்க. उन्हें कोई संदेश दे அவங்களுக்கு யாராவது அறிமுகத்தை கொடுத்தாங்கன்னா तो भी उन गणिकाओं की बुद्धि में बैठता नहीं है कि भगवान आया हुआ है. அப்போ அந்த கணிக்கைகளினோட புத்தியில உட்காரது இல்ல பகவான் வந்திருக்காங்க. तो भगवान का संग करना. அப்போ பகவானோட சங்கத்தை பண்ணணும்ன்றது இருக்காது. संग फिर भी कुसंग का करेंगे.
சங்கம் ஆனாலும் என்ன செய்யறாங்கன்னா கெட்டவங்களோட சங்கத்துல தான் போறாங்க. तो ऐसी ऐसी जो अहिल्याएं कुब्जाएं गणिकाएं होती है, அதாவது இப்படிப்பட்ட அஹில்யக்கள், கணிக்கைகள், குப்ஜாக்கள் யார் இருப்பாங்களோ, குப்ஜாக்கள், उनकी बुद्धि में அவங்களோட புத்தியில इतना धारणा नहीं हो सकती, அந்த அளவுக்கு தாரணா ஆக முடியாது. नहीं पढ़ी हुई है படிக்கலன்னா फिर तो और ही अच्छा है. இன்னும் நல்ல விஷயம் தான். படிக்காம இருந்தீங்கன்னா, படிக்காம போனீங்கன்னா இன்னாலும் यहाँ நல்லதுதான். लौकिक तो पढ़ाई की कोई बात नहीं है. இங்க லௌகிக படிப்பினோட விஷயம் ஒண்ணும் இல்ல. इस समय तो இந்த நேரத்துல उसको डागली पढ़ाई पढ़ाने की भी दरकार नहीं है. அந்த டாக்லி படிப்பை படிக்க வைக்கிற அவசியமும் இல்லைன்னு சொல்றாங்க. कोई फायदा नहीं, எந்த லாபமும் இல்ல. जब तक चिट्ठी लिख करके न देवे, எப்போ வரைக்கும் லெட்டரை எழுத கொடுக்கறது இல்லையோ, तो बाप कहते हैं அப்ப அப்பா சொல்றாங்க कि छोटी बच्ची को भी कोई सेंटर में हम रख नहीं सकते. சின்ன பெண் குழந்தைய கூடயும் நான் சென்டர்ல வைக்க முடியாது. जिस्मानी नौकरी करने से तो ईश्वरी नौकरी करना अच्छा है. அந்த சரீரத்துக்கான தொழில அந்த ஜாபுக்கு போறாங்கல்ல, வேலைக்கு போறாங்கல்ல, அதை விட ஈஸ்வரிய தொழில நல்லதுன்னு சொல்றாங்க. बाबा भी सर्विस करने आते हैं, பாபாவும் சர்வீஸ் செய்யறதுக்காக வராங்க. कई तो स्त्रियां भी ऐसी होती हैं நிறைய இந்த பெண்கள் கூடயும் இப்படி இருக்காங்க. कि बिख लेने बिगड़ रह नहीं सकेंगी. அவங்க விஷம் குடிக்காம இருக்கவே முடியறதில்ல அவங்களால. उनको फिर आश्रम में रखने से क्या फायदा? அவங்கள ஆசிரமத்துல வைக்கிறதுனால என்ன லாபம்? वो वैश्याएं कितनी गंदी होती है. அந்த வைஷ்யாக்கள் எவ்வளவு அழுக்காக இருப்பாங்க. कुसंग जरूर करेंगी, கெட்ட சங்கத்தை கண்டிப்பாக செய்வாங்க. फिर उनका भी उद्धार करना पड़ता है. பிறகு அவங்களோட உயர்வை கூடயும் செய்ய வேண்டியதாக இருக்கும். तो तुम बच्चों को ऐसी वैश्याओं के पास जाकर भी भाषण करना पड़े. அதாவது குழந்தைகளான உங்களுக்கு அப்படிப்பட்ட வைஷ்யர்கள் கிட்டயும் போய் சொற்பொழிய கொடுக்க வேண்டியதாக இருக்கும். इस काम की राय कोई ने भी नहीं लिखी है. இந்த வேலைக்கான சஜஷன் யாருமே எழுதலன்னு சொல்றாங்க. वैश्याओं की सर्विस भी करनी चाहिए. வைஷ்யக்களோட சர்வீஸ கூடயும் செய்யணும்னு சொல்றாங்க. इन वैश्याओं की भी जमायत होती है, இந்த வைஷ்யாக்களினோட கூட்டமும் இருக்கும், संगठन होता है. சங்கடனை இருக்கும். उस जमायत में से थोड़ी भी निकल आवे, அந்த சங்கடனையில இருந்து கொஞ்சம் பேர் வந்தாலும் तो तुम्हारा बहुत नामाचार हो जाएगा. அப்போ உங்களோட பேரு ரொம்ப பிரசித்தமாயிடும். कौन सी वैश्याओं की बात की होगी? எந்த வைஷ்யாக்களோட பேச்ச சொல்லிருப்பாங்க? बाहर की दुनिया की वैश्याओं की बात है क्या? வெளி உலகத்தினோட வைஷ்யகளினோட விஷயமா? इन वैश्याओं की भी एसोसिएशन होती है. இந்த வைஷ்யாக்களோட அசோசியேஷனும் இருக்கும். उनको पकड़कर सर्विस करें அவங்கள பிடிச்சு சர்வீஸ் பண்ணணும். और बहुतों को पवित्र बना करके दिखावे. பிறகு நிறைய பேரை பவித்திரமாக ஆக்கி காமிக்கணும். तो तुम्हारा कितना नाम वाला हो जाएगा. அப்போ உங்களோட பேர் எந்த அளவுக்கு பிரசித்தமாயிடும். वो वैश्याएं அந்த வைஷ்யாக்கள் बहुतों के नाम रूप में फंसी हुई होती है. ரொம்ப பேரினோட பேரு ரூபத்துல மாட்டிருப்பாங்க. बड़े बड़े वैश्यालय हैं. பெரிய பெரிய வைஷ்யாலயங்கள் இருக்குது. तुम ऐसा काम करेंगे
நீங்க இப்படிப்பட்ட வேலையை செஞ்சீங்கன்னா तो बहुत लोग कहेंगे அப்ப நிறைய பேரு சொல்லுவாங்க कि ये ब्रह्मा कुमार कुमारी खुद भी पवित्र रहती है இந்த பிரம்மா குமார் குமாரிஸ் சுயம் கூடயும் பவித்திரமாக இருக்காங்க और दूसरों को भी पवित्र बनाती है। இவங்களும் இப்படியே தான் இருப்பாங்க பிறகு மத்தவங்கள கூடயும் தூய்மை ஆக்குறாங்க सबसे जास्ती अधम जूती तो वैश्यों की है। அவ சொல்றாங்க எல்லாத்தை விட கெட்ட டியூட்டி யாருதுன்னா வைஷ்யர்கள் தான் இருக்குது வேர்ஸ்டான டியூட்டி जूती माना पाँव जूती में डाला जाता है ना। டியூட்டின்னு சொல்லல ஜூத்தின்னு சொன்னாங்க ஜூத்தின்னா செருப்புக்காக சொல்லுவாங்க ஸோ பாபா சொல்றாங்க இந்த செருப்பு என்ன செய்யறாங்கன்னா பாவல் அந்த காலில் போட்டுக்கிறாங்க இல்லையா कौन सा पाँव? எந்த காலு बुद्ध रूपी पाँव। புத்தி ரூபமான காலு ये शरीर रूपी जूती है। இந்த शरीर ரூபமான செருப்பா இருக்கு सबसे अधम जूती वैश्यों की होती है। எல்லாத்தை விட வேர்ஸ்டான அப்படின்னா ரொம்ப தாழ்ந்த செருப்பு யாருதுன்னா இந்த வைஷ்யர்களது इन वैश्यों के कारण ही भारत पर वैश्यालय नाम पड़ा है। இந்த வைஷ்யகளினோட காரணத்தினாலதான் பாரத்க்கு வைஷ்யாலய என்ற பேரு வந்திருக்கு नहीं तो ये भारत இல்லன்னா இந்த பாரத் शिवालय था। சிவாலயமாக இருந்தது तो पहले तो अपनी हमजिन्स का उद्धार करना चाहिए। அப்போ ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா தன்னோட ஹம்ஜின்ஸ் தன்னை போல இருக்கக்கூடியவங்கள என்ன செய்யணும்னா அவங்களோட உயர்வை ஏற்படுத்தணும் बाबा के पास बच्चे राय तो बहुत बेचते रहते। பாபா கிட்ட குழந்தைகள் ரொம்ப சஜஷனை கொடுக்கறாங்க परंतु सिर्फ राय देने से तो काम नहीं चलेगा। ஆனா வெறும் சஜஷனை எழுதி கொடுக்கறதுனால வேலை நடக்காது काम करने वाला भी तो चाहिए ना। வேலை செய்யக்கூடியவங்களும் இருக்கணும் இல்லையா और आज की दुनिया में वैश्यालय तो जहाँ तहाँ होते ही हैं। பிறகு இன்றைய உலகத்துல வைஷாலயன்றது இங்க அங்க இருக்கதா செய்யும் पहले तो इन वैश्यों को उठाओ। ஃபர்ஸ்ட் இந்த வைஷ்யகளை மேல தூக்குங்க जो कि चारों ओर आवाज हो जावे। எப்படின்னா நாலா பக்கம் விஷயங்கள் பரவல போல இருக்கணும் उनमें से 5-7 अच्छी माताएं निकले। அதுல 5 இல்லனா 7 நல்ல மாதாக்கள் வரணும் पहले तो ये काम करके दिखावे। ஃபர்ஸ்ட் இந்த வேலையை பண்ணி காமிக்கணும் फिर बाद में गपोड़े मारे। பிறகு வீணான பேச்ச கதையை விடட்டும் सरकार को कहो கவர்மெண்ட்டுக்கு சொல்லுங்க कि देखो हम तो ये ऊंचे कार्य कर रहे हैं। பாருங்க நாம இந்த உயர்ந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கிறோம் वैश्याएं भी जब मरती हैं வைஷ்யாக்கள் கூட எப்போ இறந்து போகிறாங்க तो मरने के वक्त उनके अंदर जो संस्कार होते हैं இப்போ இறந்து போகிற நேரத்துல அவங்களுக்குள்ள என்ன சம்ஸ்காரம் இருக்குமோ वही संस्कार अगले जन्म में ले जाती है। அந்த சம்ஸ்காரம் தான் அடுத்த ஜென்மத்துல எடுத்துன்னு போறாங்க कोई गृहस्थी के पास ही जन्म लेंगी। இப்போ இந்த இல்லற மார்க்கத்தினர்கள் கிட்டதான் போய் ஜென்மம் எடுத்துக்குவாங்க गृहस्थी के पास जन्म लेकर भी फिर वैश्या बन जाती है। இல்லற மார்க்கத்தின்ல அங்க போய் ஜென்மம் எடுத்ததுக்கு பிறகு கூடயும் வைஷ்யா ஆயிடுறாங்க तुम समझाओ நீங்க புரிய வைங்க कि अब तो शिवालय में चलो। இப்போ சிவாலயத்துக்கு வாங்க இப்போ அட்லீஸ்ட் வாங்க क्या जवाब देंगी? என்ன பதில கொடுப்பாங்க कि हम शिवालय में जावेंगी நம்ம तो खाना कहाँ से खावेंगी? இப்ப நம்ம சிவாலயத்துக்கு போனோம்னா சாப்பாடு எங்கிருந்து சாப்பிடுறது उनको समझाओ। அவங்களுக்கு புரிய வைங்க अच्छा அச்சா तुम चलो तो सही। நீங்க ஃபர்ஸ்ட் வாங்க வந்து பாருங்க
शिव बाप आया हुआ है, சிவ் பாப் வந்திருக்காங்க, तुम्हारी भी परवरिश करेगा, உங்களை கூடயும் பார்த்துப்பாங்க, तुमको खाना आदि सब मिलेगा। உங்களுக்கு சாப்பாடு எல்லாமே கிடைக்கும். तो तुम बच्चे इसी सर्विस में लग जाओ। அப்போ குழந்தைகளான நீங்க இந்த சர்வீஸ்ல ஈடுபட்டுடுங்க. तब हम तुमको वैश्यालय शिवालय का मालिक बना देंगे। அப்ப நான் உங்களை சிவாலயத்துக்கு எஜமான் ஆக்கிடுவேன். शिवालय का मालिक बनाते हैं ना, சிவாலயத்துக்கு எஜமான் ஆக்குறாங்க இல்லையா? तुम्हारा कितना नाम वाला हो जाएगा, உங்களோட பேரு எந்த அளவுக்கு பிரசித்தமாயிடுது. बहादुर अच्छी अच्छी माताएं सर्विस करने के लिए चाहिए। இப்போ ரொம்ப சக்திசாலியான தைரியம் இருக்கக்கூடிய நல்ல நல்ல மாதாக்கள் சர்வீஸ் செய்யறதுக்காக தேவை இருக்காங்க. ऐसे वैश्यालय में जाके सर्विस करें இப்படிப்பட்ட வைஷாலயத்துல போய் சர்வீஸ் செய்யணும். और उस वैश्यालय का छींटा भी न लगे। பிறகு அந்த வைஷாலயத்தினோட ஒரு சொட்டு கூட ஏற்படக்கூடாது. ऐसी बहादुर हो, அப்படிப்பட்ட சக்திசாலியாக இருக்கணும். जो ऐसी सर्विस कर सकते हैं वो नाम भेज दे। யார் இப்படிப்பட்ட சர்வீஸ் செய்ய முடியுதோ அவங்க பேரை கொடுத்துருங்க. पहले पहले आवाज ही दिल्ली से होगा। ஃபர்ஸ்ட் விஷயம் என்றது டெல்லியில இருந்து தான் பரவுதுன்னு சொல்றாங்க. क्या? என்ன? ऐसी बहादुर माताएं निकले இப்படிப்பட்ட தைரியம் இருக்கக்கூடிய மாதாக்கள் வெளிப்படணும். जो वैश्यालय को शिवालय बनावे। யாரு வைஷாலயத்தை சிவாலயமாக ஆக்குறவங்க இருக்கணும். इस सेवा में पहले पहले आवाज कहाँ से होगा? இந்த சேவையில ஃபர்ஸ்ட் दिल्ली से। इसलिए பரவுற விஷயம் यादगार गांव बहादुरगढ़ बना हुआ है। எங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குதுன்னா டெல்லியில இருந்து. அதனாலதான் அங்க ஒரு கிராமத்தினோட பேரு பஹதூர்கட் என்றது இருக்கு, உருவாகி இருக்கு. कौन सा गढ़? எந்த கடு? बहादुर माताओं का गढ़। அந்த தைரியம் இருக்கக்கூடிய மாதாக்களோட கடு. கடன்னா அந்த ஒரு கோட்டைக்கு சொல்லுவாங்க. बड़े बड़े सोशल वर्कर्स भी वहाँ पर है। பெரிய பெரிய சோஷியல் ஒர்க்கர்ஸ் கூடயும் அங்க இருக்காங்க. कहाँ पर? சமூகத்தினோட சேவை செய்யக்கூடியவங்க. எங்க? दिल्ली में। டெல்லியில. आदमों की सर्विस करनी चाहिए ना। இப்ப யாரு ஓப்லெஸ் ஆன ஜனங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சர்வீஸ் செய்யணும் இல்லையா? साथ साथ में ये सर्विस भी करते हो அது கூட இந்த சர்வீஸ கூடயும் செஞ்சுட்டு இருங்க. तो तुम्हारा नाम वाला हो जाएगा। அப்போ உங்களோட பேரு பிரசித்தமாயிடும். अभी केस आदि करने का तो समय नहीं है। இப்போ கேஸ் எல்லாம் போடுற நேரம் இல்ல. ताकि भगवान के ऊपर केस करने के लिए बोला ना। கீதாவினோட கணவனை பற்றி கேஸ போடுறதுக்காக சொல்லப்பட்டது. वो समय अभी नहीं है। क्यों? அப்ப அந்த நேரம் இப்போ இல்ல. ஏன்? इसलिए नहीं है ஏன் இல்லன்னா कि जिस समय ये वाणी चलाई जा रही थी எந்த நேரத்துல இந்த வாணி வாசிக்கப்பட்டுட்டு இருந்ததோ ब्रह्मा के मुख से, பிரம்மாவோட முகம் மூலமாக, तो कोई की बुद्धि में था ही नहीं। அப்ப யாரோட புத்தியில கூடயும் இருக்கவே இருக்கல. कि कृष्ण गीता का भगवान कैसे नहीं है। கிருஷ்ணர் கீதாவோட கணவன் எப்படி இல்லன்னு. दादा लेखराज ब्रह्मा को ही साकार भगवान समझे बैठे थे। தாதா லேக்ராஜ் பிரம்மாக்கு தான் சாக்கார் பகவான் சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க. तो गीता के भगवान की सर्विस करने का तो बहुत बड़ा पाप है। அப்போ கீதாவோட கணவன் யாரு என்ற சர்வீஸ் என்ன செய்றீங்களோ இதா இருக்குது மிகப்பெரிய பாம்பு. परंतु बोला ஆனா சொன்னாங்க ये समय अभी नहीं आया है। இந்த நேரம் இப்போ வரல. समय आवेगा எப்போ நேரம் வருமோ तो ये केस भी करेंगे। அப்போ இந்த கேஸ கூடயும் போடுவாங்க.
सर्विस के लिए तो बाबा बैठे ही है, சர்வீஸ்க்காக பாபா உட்கார்ந்து தான் இருக்காங்க. और पैसों की तो इसमें दरकार ही नहीं. பிறகு பைசாக்காக இதோட அவசியமே இல்லை. இதுல बाबा के पास तो बहुत है. பாபா கிட்ட ரொம்ப இருக்குது. तुम बच्चे अपना जीवन हीरे जैसा बनाते हो, குழந்தைகளான நீங்க உங்களோட வாழ்க்கைய வைரத்துக்கு சமமாக ஆக்கிக்கிறீங்க. तो हीरे जैसा जीवन அதாவது வைர போல வாழ்க்கை कोई ऐसे ही थोड़े ही बनता है. அப்படியே கிடைக்குமா என்ன? अपनी मेहनत की पाई पाई की कमाई से बनाते हो. தன்னோட உழைப்பினோட ஒவ்வொரு பைசா மூலமாக செய்றீங்க. तुमको तो 21 जन्मों के लिए सुख मिलने वाला है. உங்களுக்காக 21 ஜென்மத்துக்கான சுகம் கிடைக்க போகுது. अभी बाप आए हैं இப்போ அப்பா வந்திருக்காங்க वापस ले जाने के लिए. மறுபடியும் அழைச்சிட்டு போகிறதுக்காக. सिर्फ कहते हैं पवित्र बनो. வெறும் சொல்றாங்க தூய்மை ஆகுங்க. बाबा राय देते हैं பாபா சஜஷனை கொடுக்கறாங்க. कि कोशिश करके देखो, முயற்சி பண்ணி பாருங்க. कोई भी काम कशिश पूर्वक करेंगे तो जरूर होगा. எந்த வேலை ஆயிருந்தாலும் சரி ஈர்ப்பு வச்சு பண்ணீங்கன்னா கண்டிப்பாக हिम्मत ஆகும். करेंगे தைரியத்தை வச்சீங்கன்னா तो बाप मददगार बनेगा. அப்போ அப்பா உதவியாளர் ஆகுவாங்க. वैश्याओं को कभी भी निमंत्रण नहीं दिया गया है. வைஷ்யர்களுக்கு எப்பவுமே இந்த ஒரு இன்விடேஷன் கொடுக்கல. उनको निमंत्रण देकर कभी बुलाया नहीं. அவங்களுக்கு இன்வைட் பண்ணி எப்பவுமே கூப்பிடல, வரவேற்பல. अपने स्थान पर नहीं आने देते हैं, தன்னோட இடத்துல வர்றதுக்காக விடலனாலும் वो एक अलग बात. அது வேற விஷயம். लेकिन तुमने उनको बुलाया है किसी बड़े प्रोग्राम में. ஆனா நீங்க அவங்கள ஏதாவது பெரிய ப்ரோக்ராம்ஸ்க்கு கூப்பிட்டு இருக்கீங்களா? बाबा डायरेक्शन देते हैं. பாபா டைரக்ஷன்ஸ் கொடுக்கறாங்க. साधु संत आदि तो ऐसा काम कर ही नहीं सकेंगे. பாபா சொல்றாங்க சாது சந்த் இவங்க எல்லாருமே இப்படிப்பட்ட வேலையை செய்யவே முடியாது. कि कोई बड़ा मजमा लगावे இப்போ பெரிய கூட்டத்தை और சேர்த்துட்டு उनको निमंत्रण दे करके बुलावे. பிறகு அவங்கள எப்படி என்ன அவங்களுக்கு வரணும்னு சொல்லி கூப்பிடுறது. उनको तो देह अहंकार बहुत आता है. அவங்களுக்கு தேக அகங்காரம் ரொம்ப வருது. बाबा कहते हैं कि पहले तो ये काम करके दिखाओ. பாபா சொல்றாங்க ஃபர்ஸ்ட் இந்த வேலையை பண்ணி காமிங்க, फिर ये सेमिनार आदि करना. பிறகு இந்த செமினார் எல்லாம் பண்ணுங்க. नहीं तो सेमिनार कॉन्फ्रेंस मेले मना कर बहुत करती रहती. இல்லைன்னா செமினார் கான்ஃபரன்ஸு இந்த திருவிழாக்கள் இதெல்லாம் ரொம்ப செஞ்சுட்டு இருக்காங்க. पतितों की जमात को उठाओ तो पता चले. இப்போ யாரு பத்தித்தர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களோட கூட்டத்தை எடுங்க, அப்போ வரும், அப்போ தெரிய வரும். बाबा खास दिल्ली பாபா விசேஷமாக டெல்லி और बॉम्बे को इस सर्विस के लिए कह रहे. பிறகு பாம்பேக்காரங்களுக்கு இந்த சர்வீஸ்க்காக சொல்லிட்டு இருக்காங்க. अच्छा அச்சா बच्चों को चुप करें. குழந்தைகளுக்கு குட் நைட்.